ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைய பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க, உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த பதிவு தலைப்பு எதுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம சாய் நம்ம கூட இருக்கார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு அவர் போகிறதே கிடையாது. அவரோட நாமங்கள் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ, அதாவது சாயோட பேரை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க கூடயே இருப்பார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடுவார். ஓடி வந்துடுவாருங்கிறத விட கூடயே இருப்பார். அதான் உண்மை. நம்ம அவரோட நாம ஜபத்தை விட்டால் மட்டும்தான் அவர் நம்மளை விட்டு போவார். அவரோட பேர் சாயி சாயின்னு சொல்லிக்கிட்டே அது போதும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. சச்சரித்திரத்தில் சாயோட பொன்மொழிகளே வந்து இடம்பெற்றிருக்கு. சாயோட வார்த்தைகளை அப்படியே வந்து ஹேமந்த் பந்த் வந்து எழுதியிருப்பார். சாயி சாயின்னு யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்க கூடயே இருப்பேன்னு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்காரு. இனிமேலும் நடத்துவார். அதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது சாய் நம்ம கூட இல்லையா அப்படிங்கிற எண்ணமே வேணாம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது அந்த மாதிரியான எண்ணங்கள் பல பேருக்கும் வர்றது இயல்பு தான். ஆனால் இந்த இயல்பான எண்ணத்தை வந்து மாற்றிக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து குரு மேலே அளவு கடந்த நம்பிக்கை இருக்கணும். நமக்கு அதை வந்து மெஷர்மெண்ட்லாம் பண்ணவே முடியாது. இந்த அளவு அந்த அளவுன்னு சொல்லிட்டு குரு சரித்திரம் கதைகள் கேட்குறவங்களுக்கு நல்லா தெரியும். கேட்குறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. குரு பக்தினா என்னங்கிறது நம்ம நிறைய கதைகள் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரீசெண்டாக கூட உன் கரும வினை முடியும் போது இதை கேட்பாய் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அனந்தாழ்வார் பற்றியும் ஒரு கதை வந்து போட்டிருந்தோம். அது மட்டும் அல்லாமல் குரு சரித்திரத்துலேயும் நிறைய கதைகள் வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். கடைசியாக கூட தீபகன் பற்றி கேட்டோம். காசியில் அந்த காசி விஸ்வநாதரே வந்து வரம் கேட்குறப்ப கூட என்னோட குருவோட அனுமதி இல்லாமல் நான் எந்த வரத்தையும் கேட்க முடியாது. எனக்கு வந்து வரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய குரு பக்தி இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகணும், அந்த மாதிரி ஒரு வரம் வந்து கொடுங்க அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வந்து கேட்பார் அந்த சீடன் தீபகன். உண்மையான சீடன். எல்லாமே ஒரு சோதனை தான். எல்லாமே ஒரு சோதனை காலம்தான். அந்த சோதனை காலத்தை யாரெல்லாம் கடந்து வராங்களோ அவங்களுக்கு குருவோட அருளும் ஆசையும் கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா என்ன, எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் இறங்கி வந்து உதவி செய்வாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 முக்கியமான விஷயங்களும் சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஆன்மீகத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக, அதாவது கடவுள் பக்தி அதிகமாக இருக்குது, குரு பக்தி அதிகமாக இருக்குது, இது எல்லாம் இருக்கட்டும். எது இருந்தாலும் நம்ம எல்லாரும் வந்து குடும்பத்தோடு இணைந்து தான் நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கோம். அதாவது நம்ம இந்த மெட்டீரியல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு தான் ஆன்மீகத்தில் இருக்கோம். யாரும் வந்து முற்றும் திறந்து துறவிகள் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்தை பார்க்காம எல்லா வேலையும் செய்யலாம், தவறே கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடமையை வந்து செய்யாமல் அதுக்கு பயந்துக்கிட்டு துறவரம் போகக்கூடாது. அதுவும் இருக்குது. அதையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்படிப்பட்ட அர்ப்பணித்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சங்கராச்சாரியார்லேருந்து இயேசு வரைக்கும் இயேசுவை பற்றி கூட சொன்னேன். 2 நாள் முன்னாடி கூட சொன்ன வீடியோவில். அவர் வந்து இருக்கும்போது அவங்களோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. அவங்களோட சீடர்கள் வந்து கேட்குறாங்க, சொல்கிறாங்க, உங்களோட அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுக்குன்னு இயேசுக்கிட்ட வந்து சொல்லும்போது இயேசு பிரான் சொல்கிறாரு, எனக்கு ஏது அம்மாவும் தங்கச்சியும், எனக்கு இந்த உலகத்தில் இருக்க அம்மாக்கள் எல்லாரும் என்னோடய அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்க மறுத்தராறாம். இந்த மாதிரி கூட சொல்கிறாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து குடும்பத்தை முதல்ல பார்க்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்தில் இருக்கோன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பார்க்காம விடக்கூடாது. நம்மளோட கடமையை நம்ம ஒழுங்காக செய்தால் மட்டும்தான் கடவுளோட ஆசையும் கிடைக்கும், குருவும் அதான் விரும்புவார். அது சரியாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு சரித்திர கதைகளை கேட்டிருப்போம். ஸ்ரீ பாதவல்லபராக இருக்கட்டும், நரசிம்ம சரஸ்வதியாக இருக்கட்டும், அவங்களாம் யார், சாதாரணமான ஆட்கள் வந்து கிடையாது. சாதாரண ஒரு மனித பிறவிகள் கிடையாது. கடவுளோட அவதார புருஷர்கள். அவங்க எல்லாமே யார், கடவுளோட அவதார புருஷர்கள், தத்தாத்திரேயரோட அவதாரங்கள் அவங்க எல்லாம். அவங்க கூட தன்னோட அம்மா கிட்ட முறையாக பர்மிஷன் கேட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போனாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரண மனிதர்கள் நம்மளோட கடமையிலேருந்து பின்வாங்கலாமா? பாண்டுரங்கனோட கதையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது புண்டரிகனுக்கு வந்து எப்படி பாண்டுரங்கன் வந்து காட்சி கொடுத்தாரு. அவர் வீடு தேடி வந்தார். சாதாரண பக்தர், கடவுளுக்கு எந்த சேவையும் செய்யலை. தன்னோட அம்மா அப்பாவை தான் பார்த்துக்கிட்டாரு. கேட்குறாரு, புண்டரிகன் கேட்குறாரு, நான் உங்களுக்காக எதையுமே செய்யலையே, என்னை தேடி வந்திருக்கீங்களே, மழை பெஞ்சு வீட்டுக்கு வாசலில் வந்து சேராக இருக்குது, அந்த சேருக்கிட்ட ஒரு சின்ன செங்கக்கல் இருக்குது, அந்த செங்கல் மேலே நின்று காட்சி கொடுக்குறாரு. என்னை தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு புண்டரிகன். நான் எதுவுமே செஞ்சதில்லையே, உங்களுக்காக எத்தனையோ பேர் தவம் இருக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, உங்கள் நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் எதுவுமே செய்யலையே, எங்கள் அம்மா அப்பாவை தானே நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படி கடவுள் சொல்கிறார், பகவான் சொல்கிறார்.
அதுக்காக தான் வந்தேன். நீ உன் கடமையை ஒழுங்காக செய்கிற, உன்னோட கடமையை ஒழுங்காக செய்கிற, அதுக்காக தான் நான் உனக்கு வந்து காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாடம். இது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்குது. வேலை பார்க்குறவங்க என்ன 60 வயசு இல்லைனா 65 வயசு, அதிகபட்சம் ஒரு 65, 66, 67 வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்கும், அதாவது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெரியவங்க தன்னோட குழந்தைகள் அவங்க இவங்க அது பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு மனசில் ஏற்றிக்காமல் நம்ம என்ன பண்ணணும், கடவுளுக்காக நேரத்தை செலவிட்டுறதுக்காக ஒரு காலம் அமையுது அப்படின்னு எடுத்துக்கணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பெரியவங்க என்னோட பையன் என்னோட பசங்க என்னை சரியாக பார்த்துக்க மாட்றாங்க, என்னோட மகள் என்னை நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறான், என் பேர குழந்தைங்க பாசமாக இருக்க மாட்றாங்க, அது இதுன்னு குழப்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான காலகட்டங்கள் கடவுள் நமக்கு இந்த பற்றற்ற தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு காலகட்டங்கள்லாம் நம்ம வந்து வரப்பிரசாதமாக எடுத்துக்கணும். இப்படி வரப்பிரசாதமாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த காலத்தை நம்ம வந்து பயனுள்ளதாக செலவு பண்ண முடியும். இல்லைன்னா மேலும் மேலும் இந்த பற்று இந்த குடும்ப வாழ்க்கையில் மேலும் மேலும், ஏன்னா ஒரு 65-70 வயசு வரைக்கும் என்ன நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும். உங்கள் அம்மாலேருந்து எங்கள் அம்மாலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வயதானவங்க கூட கேட்டுட்ருக்கலாம். நீங்கள் எல்லோரும் நிறைய விஷயங்களை கடந்து தான் வந்திருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து 60-70 வயசு வரைக்கும் நிறைய விஷயங்களை கடந்து வந்துக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் இப்போ கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லா பிரச்சனைகளையும் எவ்வளவு சோகங்கள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், இது எல்லாத்தையும் கடந்து வந்து எல்லாத்தையும் வளர்த்து ஓரளவுக்கு ஆளாக்கிட்டீங்க. அத்தியாவசியமான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குதா? அதாவது பாசம், அத்தியாவசியமான பாசத்துக்காக ஏங்குறீங்க நிறைய பேர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளோட அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். இந்த உலக உறவுகள் நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். வயதானவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தும். உண்மையான பாசமும் இதுவோ கிடையாது. எல்லாரோட பாசமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நம்ம பெற்றெடுத்த குழந்தைங்களாக இருக்கட்டும், நம்மளை எல்லாருமே தான் நெருங்கிய குடும்ப உறவுகள், இரத்த பந்தங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும், ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாகவும், ஒரு சில காலகட்டத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கடவுளோட அருளும் ஆசையும் மட்டும்தான் நிரந்தரம். அந்த கடைசி காலத்தில் அதை அடைவதற்காக, அதை உணர்வதற்காக முயற்சி செய்கிற ஒரு காலமாக எடுத்துக்கணும் அதை. அப்போ தான் அந்த நேரத்தில் சரி இவங்க எல்லாரும் நம்மளை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாதை கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம். பெரியவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆகணும்னு, திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கணும்னு நம்ம வந்து மனசில் ஒரு வேண்டுதல், ஒரு ஏக்கம். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அப்புறம் அந்த குழந்தை நல்லா படிக்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் திருமணம் ஆகணும். அப்படியே என்ன ஆகும், இது மாதிரி ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக போய் கடைசி நாள் வரைக்கும் அந்த ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆவதற்காகவோ என்னமோ ஒரு சில நண்பர்களுக்கு, ஒரு சில பெரியவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கணும். அதாவது தவறாக எதுவும் புரிஞ்சுக்காதீங்க, இதுதான் உண்மையும் கூட நிதர்சனமான உண்மை. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்கிற, அதாவது பெரியவங்க அனுபவிக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வீட்டில் 3-4 பிள்ளைகள் வந்து இருக்கலாம். அதில் ஒரு பிள்ளை நல்லா பேசலாம், இன்னொரு பிள்ளை நல்லா பேசாது, சரியாக பார்த்துக்காது, இல்லை 3 பிள்ளையுமே கூட ஒழுங்காக பார்த்துக்காமல் போகலாம். நமக்கு தேவை சாப்பாடு இருக்கா, தங்குறதுக்கு இடம் இருக்கா, கடைசி வரைக்கும் நம்மளோட வேலைகளை நம்ம செஞ்சுக்கணும். அதுக்காக நம்மளோட உடல்நிலையை பாதுகாக்கணும். அதில் கவனத்தை செலுத்துங்க. உங்களோட வேலையை நீங்கள் செய்யணும், உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக்கணும், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சமைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதுக்காகவாது உங்களோட உடல்நிலையை பாதுகாக்கிறதுக்கும், உங்களோட உடல்நிலையை பேணி பாதுகாக்கிறதுக்கும், கடவுளோட இறை நாமத்தை ஜெபம் பண்ணுறதுக்காகவும் இந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிது. அதனால தான் ஒரு சில உறவுகள் நம்மளை விட்டு விலகி போயிருக்காங்க. இது கூட கடவுளோட ஒரு ஆசீர்வாதம். நமக்கு வந்து ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்காரு, ஒரு நேரத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத சிந்திக்கணும். யாராருக்கெல்லாம் உறவுகள் அதிகமாக இருக்கோ, யாராருக்கெல்லாம் நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் கஷ்டங்களும் துன்பங்களும் ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். யாராருக்கெல்லாம் நண்பர்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் துரோகங்களும் அதிகமாக நடக்கும். சரிதானே? எதிர்பார்ப்புகள் எங்கெல்லாம் அதிகமாகுதோ அங்கே தான் ஏமாற்றமும் அதிகமாகும்.
இது யார் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரியான சோதனைகளையும், ஏமாற்றங்களையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும் ரொம்ப கம்மியாக தான் சந்திப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுறதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு இது ஏதோ இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.